ஓம் ஸ்ரீ ராகவேந்திர சுவாமிகள் திருவடியிலே சரணம். நவபிருந்தாவனத்தின் அந்த 9 மகான்களின் திருவடியிலே சரணம். வணக்கம். ஆர்கே டில்லிபாபு பேசுகின்றேன். உலகத் தமிழர்கள் அனைவருக்கும் நீங்கள் அளித்து வருகின்ற மகத்தான ஆதரவுக்கும் அன்புக்கும் மிக்க நன்றி. நாம் இன்று பார்க்க இருப்பது குரு பயிற்சி பலன்களை பற்றி நாம் பார்க்க இருக்கின்றோம். மிதுனத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் திருக்கணித பிரகாரம் 2/6/2026 அன்று கடகத்திலே வருகின்றார். வாக்கியப்படி 26/5/2026 அன்று மிதுனத்திலிருந்து கடகத்திலே உச்சமடைகின்றார். 12 ஆண்டுகளுக்கு ஒரு முறை கடகத்தில் அவர் உச்சமடைவார். அப்படிப்பட்ட மிகப்பெரிய வரப்பிரசாதமாக குரு பகவான் 12 உச்சமடைய இருந்து 12 ராசிக்கும் அற்புதமான பலன்களை தர இருக்கிறார். விருச்சிக ராசிக்கு குரு பயிற்சி பலன்களை பார்க்கலாம். உங்களுடைய ராசிக்கு 2-5 கூடியவர் கடந்த ஓராண்டாக 8 மறைந்திருந்தார். உங்களை பாடாக படுத்திவிட்டார். உங்கள் ராசிக்கு மிகப்பெரிய யோகாதிபதி 2-5 கூடியவர் 9 உச்சமடைய இருக்கின்றார். அவர் 9 இருந்தால் எப்படிப்பட்ட பலன்களை தரப்போகிறார் என்பதையும், அவருடைய பார்வை உங்களுடைய ராசிக்கும் 3ஆம் இடத்திற்கும் 5ஆம் வீட்டிற்கும் விழ இருக்கிறது. மற்ற வீடுகளுக்கும் அவர் எப்படிப்பட்ட பலன்களை தரப்போகிறார் என்பதை பார்க்கலாம். 8 மறைந்திருந்ததனால் உங்களுடைய முயற்சிகளெல்லாம் மறைந்தது. தந்தையாலும் தந்தையவர்களாலும் சங்கடம், கை கேட்டியது வாய் கேட்டவில்லை. 2ஆம் வீட்டை பார்த்ததால் ஓரளவுக்கு பொருளாதார வசதி இருந்தாலும் பெரிய அளவில் பொருளாதாரம் உங்களை அடையவிட முடியவில்லை. உங்கள் முயற்சிகளெல்லாம் தடைப்பட்டது. காரணம், 3ஆம் வீட்டிற்கு அவர் 6 இருந்ததால் இளைய சகோதரர்கள் தடைகள், நண்பர்கள் சங்கடங்கள், முயற்சிகளெல்லாம் தோல்வி கண்டது. மனம் தோர்ந்திருந்தது. நொந்து பல வகையான கஷ்டங்களுக்கு ஆளான விருச்சிக ராசி விருச்சிக லக்னக்காரர்களுக்கு மிகப்பெரிய யோகமாக 12 ஆண்டுகளுக்கே ஒரு முறை 2-5 கூடியவர் உச்சமாகக்கூடிய அமைப்பு, அப்படிப்பட்ட அமைப்பு இப்பொழுது வர இருக்கிறது. அவர் 9 வந்திருப்பதினால் மிகப்பெரிய தெய்வ கடாட்சம் உங்களுக்கு கிடைக்கும். லட்சுமி கடாட்சம் கிடைக்கும். எண்ணிய எண்ணங்கள் ஈடேறும். கடந்த காலத்தில் 9ஆம் வீட்டிற்கு 12 இருந்ததால் தந்தைக்கு சங்கடங்கள், தந்தை உறவுகள் விரோதம் எல்லாம் மறைந்துவிடும். தந்தைக்கு மிகப்பெரிய யோகமும், இளையவர்களாக இருந்தால் அந்த யோகமும் பாக்கியமும் உங்களுக்கே கிடைக்கும். சிறியவர்களாக இருந்தால் அந்த பாக்கியம் உங்கள் தந்தைக்கு கிடைக்கும். வாலிப வயதில் உள்ளவர்களாக இருந்தால் அந்த 9ஆம் வீட்டின் பலன் பூர்ணமாக உங்களுக்கே கிடைக்கும் என்பதை நீங்கள் நிச்சயமாக எதிர்பார்க்கலாம். குலதெய்வத்தின் அருள், மகான்களுடைய ஆசீர்வாதம், தான தர்மங்கள் செய்யக்கூடிய பாக்கியம், தந்தைக்கும் தாய்க்கும் 2 பேருக்குமே சுபிட்சங்கள் தரக்கூடிய அமைப்பு. ஆக 9 வந்திருக்கக்கூடிய குரு பகவான் அவர் நின்ற ஸ்தானத்தினுடைய உச்சபலன் காரணமாக சகல விதமான சௌபாகியங்களும், நன்மைகளும், அதிர்ஷ்டங்களும் எல்லா வகையிலும் உங்களை தழுவிக்கொள்ளக்கூடிய மகத்தான அமைப்பாகும். சரியான முறையில் விருச்சிக லக்னக்காரர்களும் விருச்சிக ராசிக்காரர்களும் திட்டமிட்டு 9 வந்திருக்கக்கூடிய குரு பகவான் தரக்கூடிய பலன்களை சரியான முறையில் நீங்கள் கட்டாயம் பயன்படுத்தி கொள்ளலாம். குறிப்பாக பட்டம், பதவி, பேர், புகழ், பெரிய அளவிலே வளர்ச்சி, தொழிலுக்காக, படிப்புக்காக வெளியூர் செல்வது, பணிக்காக வெளியூர் செல்வது, வெளிநாடு செல்வது போன்ற எல்லா விதமான நன்மைகளும் நடக்கும். 9 வந்திருக்கக்கூடிய குரு உங்களை மிகப்பெரிய பிரகாசமாகக்கூடிய உங்களுடைய பேர், புகழ், அந்தஸ்து, கௌரவம் ஈடுபட்டிருக்கின்ற துறைக்கேற்றார்கள் மிகப்பெரிய அளவிலே வளர்ச்சி பாதியிலும் ஒளிரக்கூடிய வகையிலும் உங்களை பிரகாச வைப்பார் என்பது 9 வந்திருக்கக்கூடிய குரு பகவான் உங்களுக்கு தரக்கூடிய மிக மிக அற்புதமான பலன்களாகும். அது மட்டும் இல்லாமல் பொதுவாக 2, 5, 7, 9, 11 குரு பகவான் கோச்சார ரீதியில் வந்தால் மிக மிக சிறப்பு. அதுவும் 9 இருந்தது மிகப்பெரிய லட்சுமி கடாட்சம். அப்படிப்பட்ட லட்சுமி கடாட்சத்தை நீங்கள் அனுபவிக்கப் போகிறீர்கள் என்பதே அடிப்படை விஷயமாகும். அடுத்தபடியாக அவருடைய 5ஆம் பார்வையாக உங்களுடைய ராசிக்கு கிடைக்கிறது. உங்களுடைய ராசிக்கு 8 இருந்ததால் அவர் உங்களை படாத பாடு படுத்தி விட்டார். அதுவும் உங்கள் ராசிக்கு அவர் 2-5 கூடியவராகி உங்களுடைய இடத்தில் இருந்து ராசிக்கு 9 இடத்திலிருந்து அவருடைய சுப பார்வை கிடைப்பதனால் உங்களுடைய மதிப்பு, மரியாதை, அந்தஸ்து, கௌரவம், பேர், புகழ் ஈடுபட்டிருக்கின்ற துறையில் உங்களுக்கு வரக்கூடிய புகழ் என்று சகல விதமான சௌபாகியங்களும் இருக்கும். கடந்த காலத்தில் நீங்கள் எவ்வளவுதான் முயற்சி பண்ணாலும் நடைபெறாத பல காரியங்கள் இப்பொழுது நடக்க இருக்கிறது. கடந்த காலத்தில் உங்களை வீட்டிலும் சரி, நட்பு வட்டாரத்திலும் சரி, சமுதாயத்திலும் சரி உங்களை அத்தனை பேரும் ஓரங்கட்டியவர்களும் கண்டும் காணாமல் சென்றவர்களெல்லாம் நீங்கள் அவ்வளவுதான் ஒன்றும் தேரமாட்டீர்கள் என்ற ஒதுக்கியவர்களெல்லாம் இந்த குரு பயிற்சிக்கு பிறகு உங்களை தேடி வரக்கூடிய சூழ்நிலைகள் கட்டாயம் உருவாகும். காரணம், அந்த அளவுக்கு தெய்வ கடாட்சத்தின் மூலமாக நீங்கள் தொட்டதெல்லாம் தொடங்கும். அதன் மூலமாக உங்களுடைய மதிப்பு, மரியாதை, அந்தஸ்து, கௌரவம், பேர், புகழ், பொருளாதார வளர்ச்சி என்று மிக பிரகாசிக்கப் போகிறீர்கள். உங்களை தெரியாதவர்களே யாரும் இல்லை என்கின்ற அவரவர் சொந்த ஜாதகத்தின் பலத்திற்கேற்ப உங்களுடைய புகழ் அனைவருக்கும் தெரியக்கூடிய வாய்ப்புகள் பிரகாசமாக அமையப் போகிறது. ஆக உங்களுடைய ராசி அவர் பார்ப்பதினால் அத்தனை விதமான சௌபாகியங்களும், நன்மைகளும், தெய்வ கடாட்சத்தும் நிச்சயமாக நீங்கள் அடையப் போகிறீர்கள் என்பதால் நிச்சயமாக இந்த குரு பயிற்சி பலனை வருக என்று நீங்கள் மனப்பூர்வமாக, இதயபூர்வமாக மலர்தூவி வரவேற்கக்கூடிய வாய்ப்பு தான் விருச்சிக ராசிக்காரர்களுக்கு அத்தனை பேருக்கும் அமைய இருக்கின்றது. ஆக குரு பார்வை உங்கள் ராசிக்கு கிடைப்பதனால் நீங்கள் அடைய முடியாததே ஒன்றும் இல்லை என்ற அளவுக்கு வரப்போகிறது. சொந்த ஜாதகம் சாதகமாக இருந்து, சொந்த ஜாதகத்தில் குருவும் சாதகமாக இருந்தால் இந்த குரு பயிற்சி உங்களை பெரிய அளவிலே இந்த ஓராண்டுகளுக்கு நிச்சயமாக உங்களை எடுத்து செல்லும் என்பதே அடிப்படை விஷயங்களாகும்.
அடுத்தபடியாக குரு பகவானுடைய திருப்பார்வை 3ஆம் வீட்டிற்கு கிடைக்கின்றது. கடந்த காலத்தில் சொன்னேன் 3ஆம் வீட்டிற்கு அவர் மறைந்ததால் உங்கள் முயற்சிகளெல்லாம் தோல்வி அடைந்தது. இனி உங்கள் முயற்சிகள் அத்தனையும் வெற்றி 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 என்று தொட்டதெல்லாம் துலங்கும். எல்லா விதமான வெற்றியும் உங்களுக்கு கிடைக்கும். இளைய சகோதர சகோதரிகள் மூலமாக மிகப்பெரிய ஒத்துழைப்பு கிடைக்கும். கடந்த காலத்தில் ஏதோ பிரச்சனைக்காக உங்களை ஓரம் கட்டியவர்களும் விலகிச் சென்றவர்களும் உங்களை தேடி வருவார்கள். 3ஆம் வீட்டிற்கு அவர் விரையாதிபதி, முயற்சி 3 கூடியவர் என்பதால் இளையவர்கள் மூலமாக உங்களுக்கு சுபவிரயங்கள் காத்திருக்கிறது. பல விதமான சுபவிரயங்கள் வரும். அவருடைய திருமணம், குழந்தை பாக்கியம் அல்லது பொருளாதார மேம்பாடு, கல்வி என்று அவருக்கு நீங்கள் முழு அளவிலே உதவுவீர்கள். அந்த உதவிக்காக அவர் உங்களை தேடி வருவார்கள். நீங்கள் பழையதெல்லாம் மன்னித்துவிட்டு மறப்போம் மன்னிப்போம் என்று அரவணைத்துக் கொள்வீர்கள். பிரிந்து சென்ற உறவுகளும் சரி, நண்பர்களும் சரி நிச்சயமாக வருவார்கள். அவர்களையும் நீங்கள் அரவணைத்துக் கொள்வீர்கள். உங்களுடைய பேர் புகழ் என்று மிக பெரிய அளவிலே பிரகாசிக்கும். நீங்கள் பழையதெல்லாம் நீங்கள் மறந்துவிட்டு அவர்கள் அன்பாகவும் அரவணைப்பாக சேர்த்துக் கொள்வீர்கள். கடந்த காலத்தில் தடைப்பட்ட அத்தனை முயற்சிகளும் வெற்றி செய்திகளாக உங்களை இல்லம் தேடி உங்களை தேடி வரும். பயணங்கள் ஏற்படும். அது கடல் கடந்த பயணங்களாகவும் வெளிநாடு பயணங்களாகவும் வெளியூர் பயணங்களாகவும் வெளி மாநில பயணங்களாகவும் அமையும். அந்த பயணங்களெல்லாம் மிகப்பெரிய வெற்றிகள் தரும். கடந்த காலத்தில் அடைந்த கஷ்டங்களெல்லாம் நீங்கி உங்களுடைய உழைப்புக்கெல்லாம் புரோஜனம் இல்லாமல் வீணாக போனது, அந்த வீணானதெல்லாம் வட்டியும் முதலும் சேர்த்து மிகப்பெரிய வெற்றி உங்களுக்கு காத்திருக்கிறது என்பது தெளிவு. கூடுமான அளவு பயணங்கள் உங்களுக்கு அமையும். அது சொந்த ஜாதகத்தினுடைய அமைப்பில் வெளியூர் பயணங்களாகவும் பலருக்கு வெளிநாடு பயணங்களாகவும் அமைவதற்கு வாய்ப்பு. அது மிகப்பெரிய லாபத்தையும் யோகத்தையும் தரும். விஐபியுடைய தொடர்பை தரும். புதிய நண்பர்களை தரும். அதுவும் வருட பிற்பகுதியில் வேற்று மதத்தை சார்ந்தவருடைய நட்பெல்லாம் உங்களுக்கு உருவாகும். அதன் மூலமாக உங்களுடைய வளர்ச்சி பெரிய அளவிலே கட்டாயம் கை கொடுக்கும் என்பதே கட்டாயம் உண்மை. ஆக அவருடைய பார்வை 3க்கு கிடைப்பதால் மகத்தான வெற்றியும் யோகமும் தைரியமும் உங்களுக்கு காத்திருக்கிறது. உங்கள் செயல்பாட்டின் மூலமாக மிகப்பெரிய யோகத்தை நீங்கள் கட்டாயம் அடையப் போகிறீர்கள். அடுத்தபடியாக அவருடைய சுப பார்வை 5ஆம் வீட்டிற்கு கிடைக்கிறது. அந்த 5ஆம் வீட்டிற்கு 1-10 குடைவர் என்பதால் அங்கே சனி பகவானும் இருப்பதினால் அவருடைய பார்வை மூலமாகவும் 5ஆம் வீடு பலமடைகின்றது. அதுவும் 5க்கு 5 அதாவது மீனத்திற்கு 5 கடகத்திலே உச்சமடைந்து அவருடைய பார்வை அங்கே கிடைப்பதினால், அங்கே இருக்கின்ற சனி பகவானுக்கும் கிடைப்பதினால் அதிர்ஷ்டம் உங்களை தழுவிக்கொள்ளும். குறிப்பாக உங்கள் கனவுகளும் திட்டங்களும் ஆசைகளும் நிறைவேறும். உங்கள் திருமணமாகி பிள்ளைகள் இருந்தால் அவருடைய வளர்ச்சி அபாரமாக இருக்கும். திருமணம் ஆகாதவர்களுக்கு அற்புதமான முறையில் திருமண பாக்கியம். நீண்ட நாட்களாக குழந்தை இல்லையே, சொந்த ஜாதகத்திலே 5 ராகு கேது இருந்தாலும் இந்த 5ஆம் வீட்டை சனி இருந்தும் குரு பகவானுடைய பார்வை செய்வதால் அந்த தோஷமெல்லாம் விலகி, அதாவது அந்த இருள் தன்மையெல்லாம் நிச்சயமாக அகன்று அற்புதமான முறையிலே அற்புதமான சத்புத்திரர்கள் குழந்தை பாக்கியம் கட்டாயம் உண்டு. பெரியவர்களெல்லாம் தனது பிள்ளைகளுக்கோ பெண்ணுக்கோ குழந்தை பாக்கியம் இல்லையே என்று இயங்கியவர்களுக்கு குழந்தை பாக்கியம் உண்டாகி அவர்களும் பேரன் பேத்திகளை பார்க்கக்கூடிய வாய்ப்புகள் பிரகாசமாக அமையும். அங்கே சனி பகவான் இருப்பதினால் அவர் அந்த வீட்டிற்கு 12 குடைவர் என்பதால் பிள்ளைகள் வகையில் சுபவிரயங்களாகும். திருமணம், குழந்தை பாக்கியம், படிப்புக்காக வெளியூர் செல்வது, வெளிநாடு செல்வது, சொந்தமாக தொழில் தொடங்குவது என்று எண்ணற்ற பலன்களை 5ஆம் வீட்டின் மூலமாக வழங்குவார். பலருக்கு பட்டம், பதவி, பேர், புகழ், பொருளாதார வளர்ச்சி, தெய்வ கடாட்சம் என்று எண்ணிய எண்ணங்களெல்லாம் உங்களுக்கு ஈடேறும். ஆக குரு பகவான் இருந்த இடத்தின் மூலமாகவும் மிக அற்புதமான பலன்களை தர இருக்கிறார். அவருடைய பார்வை 1ஆம் வீட்டிற்கும் அதன் மூலமாக உங்களுடைய மதிப்பு மரியாதை, 3ஆம் இடத்திற்கு உங்களுடைய முயற்சிகள் வெற்றி, 5ஆம் வீட்டிற்கு அதிர்ஷ்டம் என்று இந்த குரு பகவான் விருச்சிக ராசிக்காரர்களுக்கும் விருச்சிக லக்னக்காரர்களுக்கும் இந்த குரு பயிற்சி சுபமான சுபம், மிகப்பெரிய சுபத்தையும் யோகத்தையும் அதிர்ஷ்டத்தையும் அள்ளித்தர காத்திருக்கிறது என்பதே தெளிவு. மற்றபடியாக மற்ற வீடுகளுக்கெல்லாம் எப்படிப்பட்ட பலன்களை என்பதை பார்க்கலாம். 2ஆம் வீட்டிற்கு அவர் 8இல் மறைவதனால் 2ஆம் வீட்டிற்கு அவர் விரயத்தையும் 2ஐயும் பார்ப்பதினால் வரவுக்கு மீறி செலவுகள் வரும். அதாவது வரவுகள் வந்து கொண்டே இருக்கும். ஆக செலவுகளும் அதற்கேற்றார் போல் வரும். பண விஷயத்தில் கூடுமான அளவுக்கு அதிகமாக வருகிறது என்றது வீண் செலவு செய்யாமல் மிக மிக சிக்கனத்தை நீங்கள் கட்டாயம் கடைபிடிக்க வேண்டும். 4ஆம் வீட்டிற்கு 8இல் மறைவதால் வீடு, வண்டி, வாசல், வாகனங்கள் மூலமாக சுபவிரயங்கள் காத்திருக்கிறது. கடன் வாங்கக்கூடிய சூழ்நிலைகள் வரும். அதே நாளில் உங்களுடைய வளர்ச்சி கண்டு அக்கம் பக்கத்தில் போராமைப்படுவார்கள். அதற்கு நீங்கள் முக்கியத்துவம் தர வேண்டிய அவசியம் இல்லை. 6ஆம் வீட்டிற்கு 4இலே உச்சமடைந்திருப்பதினால் கடன்கள் வரும். அந்த கடன்கள் அத்தனையும் நீங்கள் சுபகடன்களாக தாராளமாக ஏற்றுக்கொள்ளலாம். 7ஆம் வீட்டிற்கு அவர் 3இல் இருப்பதினால் கணவனுடைய முயற்சியும் மனைவியினுடைய முயற்சியும் மிக பெரிய அளவில் வெற்றி தரும். அதன் மூலமாக சகல விதமான சௌபாகியங்களும் நிச்சயமாக ஏற்படும். 10ஆம் வீட்டிற்கு அவர் 12இல் இருப்பதினால் தொழிலில் ஏற்றம், மாற்றம், வெளியூர் செல்வது, வெளிநாடு செல்வது, புதிய கிளைகளை ஆரம்பிப்பது போன்ற நல்ல பலன்களாம் கட்டாயம் நடக்கும். 11ஆம் வீட்டிற்கு அவர் 11இலே இருப்பதினால் எடுத்த காரியங்கள் முழு வெற்றி. மூத்த சகோதர சகோதரி வாழ்வில் நலங்கள், வளங்கள், வெற்றிகள், லாபங்கள் என்று சகல விதமான சௌபாகியங்களும் நீங்கள் எதிர்பார்க்கலாம். 12ஆம் வீட்டிற்கு 10இலே இருப்பதினால் கடல் கடந்த பயணங்கள், வெளியூர் செல்வது, வெளிநாடுகளுக்கு செல்வது, தொழிலுக்காக கடன்கள் வாங்குவது, அந்த கடன்கள் அத்தனையும் சுப கடன்களாக அமையும். ஆக விருச்சிக ராசிக்காரர்களுக்கு இந்த குரு பயிற்சி பலன் 12 வீட்டிற்கும்
சகல விதமான சௌபாகியங்களும் நன்மைகளும் வாரி தர இருக்கிறது. சரியான முறையில் திட்டமிட்டு இந்த குரு பயிற்சியை மூலமாக மிகப்பெரிய சாதனை புரியக்கூடிய அமைப்பும் அதிர்ஷ்டத்தை அனுபவிக்கக்கூடிய வாய்ப்பும் தெய்வ கடாட்சியத்தின் மூலமாக கிடைக்கும். சரியான முறையில் நீங்கள் பயன்படுத்தி கொள்ளலாம்.